ஒரு அழகான நகரம் ஒன்று இருந்தது. அந்த நகரத்துக்கு பக்கத்தில் ஒரு பூங்கா ஒன்றும் இருந்தது. அந்த பூங்காவில் இருந்த மரம் ஒன்றில் ஒரு காகம் ஒன்றும் வாழ்ந்து கொண்டு வந்தது. அந்த காகம் பார்க்கில் கிடைக்கின்ற உணவுகளை எல்லாம் தனக்கு தேவையான அளவு சாப்பிட்டு விட்டு மீதம் உள்ள உணவுகளை மரப்பொத்தில் கொண்டு வந்து வைத்துவிடும். அடுத்து வர காலங்களிலே உணவு கிடைக்காமல் போனால் என்ன செய்வதென்று அந்த காகம் இப்படியாக உணவுகளை சேமித்து வைக்கும். எங்கள் சேனல் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அன்றைக்கு ஒரு நாள் அந்த பார்க்கில் ஒரு சிறுவன் ஸ்மார்ட் போனை வைத்துக்கொண்டு நீண்ட நேரம் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு நேரம் போவதே தெரியவில்லை. அந்த சிறுவன் ஸ்மார்ட் போனை ஞாபக மறதியாக அங்கேயே வைத்துவிட்டு வீட்டிற்கும் சென்று விட்டான். நீண்ட நேரம் ஆகியும் அந்த வழியாக யாருமே வரவில்லை. அந்த போன் அங்கேயே இருந்தது. அப்பொழுது அந்த காகம் அந்த வழியாக உணவை தேடி வந்து கொண்டிருந்தது. அங்கே ஸ்மார்ட் போன் இருப்பதையும் கண்டது. அடடே, இந்த போன் யாருதுன்னு தெரியலையே, ஞாபக மறதியாக இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே அக்கம் பக்கத்தில் வேறு யாரையுமே காணுமே. சரி, இந்த போனை நாம் கொண்டு போய் வச்சுப்போம். நாளைக்கு இந்த பக்கமாக வந்தாங்கன்னா அவங்க கண்ணில் படுற மாதிரி இந்த போனை வைக்கலாம். அவங்களும் இந்த போனை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த போனை அங்கிருந்து தன் கூட்டிற்கு எடுத்து கொண்டு சென்றது. ஸ்மார்ட் போனை கொண்டு போய் நம்ம பத்திரமா வைக்கணும். இந்த பார்க்குக்கு வரவங்க எல்லாருமே இந்த போனை பார்த்துக்கிட்டே இருக்காங்களே, அப்படி இந்த போனில் என்ன தான் இருக்குன்னு தெரியலையே. இந்த போனை சின்ன பசங்க தான் அதிகமாக பார்க்குறாங்க, பெரியவங்க கூட அவ்வளவா பார்க்கறதில்ல. அப்பொழுது அந்த காகத்தின் கால்கள் செல்போன் மீது பட்டு அந்த போன் ஆன் ஆகியது. அடடா, இந்த போனில் இவ்வளோ வெளிச்சம் வருதே. அப்பொழுது அந்த செல்போனில் இருந்த ஆப் ஒன்று திடீரென்று ஓப்பன் ஆகியது. நிறைய பறவைகள் வீடியோவும் வந்தது. அந்த காகமும் தொடர்ந்து ரீல்ஸ் பார்க்க தொடங்கியது. அந்த காகம் உணவு கூட தேடச் செல்லாமல் தொடர்ந்து 3 நாட்களாக அந்த பறவைகளின் வீடியோவை பார்க்க தொடங்கியது. அந்த காகத்திற்கு நேரம் போனதே தெரியவில்லை. அந்த காகம் பகல் முழுவதும் ரீல்ஸ் பார்க்க தொடங்கியது. இரவு முழுவதும் தூங்காமல் ரீல்ஸ் பார்க்க தொடங்கியது. இப்படியாக தொடர்ந்து 3 நாட்களுக்கு உணவு ஏதும் உண்ணாமல் ரீல்ஸ் பார்த்தது அந்த காகம். அந்த காகத்திற்கு உடல்நிலையும் சரியில்லாமல் போய்விட்டது. அந்த போனில் சார்ஜும் குறைந்து ஆஃப் ஆகியும் விட்டது. நாம் உணவு கூட சாப்பிடாமல் தொடர்ந்து 3 நாட்களாக இந்த போனையே பார்த்து கொண்டிருந்தோம். நேரத்தை மிகவும் வீணடித்து விட்டோம். ஸ்மார்ட் போனை ஒழுங்கான ஒழுக்கத்தோடு பயன்படுத்த வேண்டும் என்று அந்த காகத்திற்கு புரிந்தது. தன்னை போல் பயன்படுத்தினால் துன்பம் வரும்னு புரிஞ்சிடுச்சு அந்த காகத்திற்கு. அந்த காகம் உணவு கூட தேடச் செல்ல முடியவில்லை. உடல்நிலை அவ்வளவு மோசமாகியும் விட்டது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகியது. அன்றைக்கு ஒரு நாள் அந்த பூங்காவில் சிறுமி அமர்ந்து கொண்டு ஸ்மார்ட் போனை கையில் வைத்து கொண்டு ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த காகம் அவ்வழியாக உணவு தேடச் சென்றது. அப்பொழுது ஸ்மார்ட் போனை கண்டது. உடனே அந்த சிறுமியிடம் இருந்து பிடுங்கிக் கொண்டு போய் வேறு இடத்தில் போட்டுவிட்டது. சிறுமியும் அசந்து போய் நின்றாள். அந்த பார்க்கில் சிறுவர்கள் ஸ்மார்ட் போனை வைத்து கொண்டு ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தால் அந்த காகம் உடனே தட்டி தட்டி விட்டது. அடுத்த நாள் முதல் சிறுவர்கள் யாரும் அந்த பார்க்கிற்கு ஸ்மார்ட் போனை கொண்டு வருவதில்லை. நன்றாக விளையாடத் தொடங்கினார்கள். உடல் நலமும் நன்கு தேறியது, ஆரோக்கியமாகவும் இருந்தது. இந்த கதையோட கருத்து என்னன்னா, நம்ம செல்போனை ஒழுக்கத்தோடு ஒழுங்கான முறையில் பயன்படுத்தணும். அதிக நேரம் ரீல்ஸ் பார்த்து கொண்டு நேரத்தை வீணடிக்கவும் கூடாது. நன்கு விளையாடினால் நம் உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்கும். எங்கள் சேனல் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.